நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பாசிசவாதிகள் தான், இந்த மண்ணில் நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், இருந்தால் இஷ்டம்னா இரு இல்லைனா போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் கோல்வால்கருடைய சிந்தனையை பறைசாற்ற வகையில் நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த நிகழ்வுகளுமே நடந்திருக்கு. ஒரு 10-12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு வக்ஃப் சட்ட திருத்தத்தை பிஜேபி, மோடி அரசு, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. இப்போ இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது எந்த அளவிற்கு இவர்களுடைய பாசிச போக்கை வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க அப்படின்றதையும், அந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் தொடங்கி அனைவருமே அதை ஆதரிக்கிற போது, நாளைக்கு இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்து என்ன, பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கோர முகம் என்ன அப்படின்றத நாடாளுமன்றத்தில் வைத்தே குறிப்பாக திமுகவினுடைய, அதாவது இந்தியா கூட்டணியை சார்ந்த எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக அண்ணன் ராசா அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு போர்க்குரலை பாசிசத்திற்கு எதிராக எழுப்பி இருக்கிறார். இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றிய நம்முடைய பார்வையையும், உண்மையாகவே வக்ஃப் சட்ட திருத்த மசோதா எதற்காக இந்த திருத்தத்தை கொண்டு வருவதில் பிஜேபி இவ்வளவு முனைப்போடு இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். வக்ஃப் சட்ட திருத்தம் இதான் முதல் முறை வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பல முறை இஸ்லாமியர்களுடைய பரிந்துரைகளின் அடிப்படையிலும் குழுக்களினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையிலும் வக்ஃப் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1995 இருக்கட்டும், 2013 இருக்கட்டும், வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ இந்த திருத்தங்களே மேற்கொள்ளப்படாது, நீங்கள் திருத்தத்தையே கொண்டு வரக்கூடாது அப்படின்றது இஸ்லாமியர்களுடைய, முற்போக்காளர்களுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய குரல் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி கொண்டு வரதுனால நீங்கள் இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறீங்களா அப்படின்ற கேள்வியும் நம்ம நோக்கி கேட்குறாங்க. இதுக்கு ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்க அப்படின்னு நம்ம அதற்கான ஒரு எப்படி சொல்கிறது, பூசி முழுக வேண்டிய தேவையில்லை. ஆமாம், பிஜேபி கொண்டு வருவதாலும் இதை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியாக தெரியப்பட்டாலும், அரசியல் கட்சியாக அதனுடைய தோற்றம் இருந்தாலும் கூட, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிற்போக்குவாத, அடிப்படைவாத, இந்துத்துவ, இந்துராஷ்டிராவை அமைக்கணும்னு சொல்லக்கூடிய பாசிச கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு இயக்கத்தினுடைய அரசியல் வடிவம்தான் பிஜேபி. அப்போ இவங்களுடைய முதல் டார்கெட், ஃபஸ்ட்டு இவங்களுடைய பிரைமரி டார்கெட் யாராக இருக்காங்கன்னா இஸ்லாமியர்களாக இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ, பார்ப்பனர் அல்லாத பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மக்களோ இது இஸ்லாமியர்களுக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, வெட்டப்படுவதற்கு தலைகள், அதாவது இஸ்லாமிய தலைகள் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் பார்ப்பனர் அல்லாத இந்துக்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். இஸ்லாமியர்களுடைய ஆபத்துகள், இஸ்லாமியர்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆபத்துகளையும் இவங்க கொண்டு வந்த பிறகு, இஸ்லாமியர்களுக்கு எல்லா தீங்குகளையும் இழைத்த பிறகு, மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பக்கமும் இங்கே இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பக்கமும் இவர்களுடைய தலை திரும்பும். அப்போ நமக்கு முன்வரிசையிலிருந்து வரவேண்டிய ஆபத்துகளை, தீங்குகளை எல்லாம் இஸ்லாமிய மக்கள் சுமந்துக்கிட்டு இருக்காங்கன்ற அர்த்தத்தில் தான் பிஜேபியினுடைய அனைத்து கோரமான சட்டங்களையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதில் வக்ஃப் சட்ட திருத்தம் வந்தால் இவ்வளோ கொந்தளிக்கிறீங்களே, இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை எந்தெந்த கோவில்களை எல்லாம் அதனுடைய கட்டுப்பாட்டில் அப்படின்றத தாண்டி அதிகாரத்தில் அவர்களுடைய மேற்பார்வையில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், பப்ளிக் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொது கோவில்களை தான். யாருடைய தனியார் கோவில்களையோ, தனியான இந்த குலதெய்வ கோவில், எங்கள் ஊரில் இருக்க கோவில், நாங்கள் எங்கள் காசு போட்டு கட்டின கோவில், இந்த குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமான எந்த கோவிலையும் இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வர முடியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொது கோவில்கள் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டால், மன்னருடைய காலகட்டத்தில் அரசு, அதாவது மன்னர் அப்படின்றத அன்றைக்கு அரசு, அந்த மன்னர்கள் அவர்களுடைய பணத்தை செலவு செய்து கட்டப்பட்ட கோவில்கள்
இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அரசினுடைய கோவில்களாக இருந்தது தான் இன்றைக்கு அந்த பொது கோவில்கள் அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கு. இப்போ இந்த வக்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தானம், அதாவது இஸ்லாமியர்கள் மட்டுமே இல்லை, பல பிரிவினர் மனம் வந்து கொடுக்கப்பட்ட தானங்கள், அது அசையும் சொத்துகளாக இருக்குது, அசையாத சொத்துகளாக இருக்குது. இது எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கா, அரசின் மேற்பார்வையில் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் வக்ஃப் போர்டு. அப்போ எதுவுமே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நிலங்களோ இஸ்லாமிய சொத்துகளோ இஸ்லாமியர்களுக்கு என்று வழங்கப்பட்ட தானமாக கொடுக்கப்பட்டதோ நீ என்னனாலும் பண்ணிக்கலாம், அளவுக்கு மீறி சொத்து சேர்த்துக்கலாம், இந்த சொத்துக்கெல்லாம் கணக்கே கொடுக்க தேவையில்லை அப்படின்ற சிஸ்டம் இங்கே கிடையாது. மீண்டும் மீண்டும் இவங்க என்ன பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கு கணக்கு காட்டுறது கிடையாது, இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய பணத்துக்கு கணக்கு காட்டுறது இல்லைன்னு. கணக்கு காட்டி தான் ஆகணும், அதுக்கு பேர் தான் வக்ஃப் போர்டு. இப்போ இவங்களுக்கு திடுதிப்புன்னு இதில் திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை திருத்த சட்டம்ன்ற பேரில், யூனிஃபார்ம் சிவில் கோடுன்ற பேரில் ஒரு சட்டமாக கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய குடிகள் கிடையாது, நீங்கள்லாம் வேறு நாட்டவர், உங்களுக்கு நாங்கள் ஏதோ அடைக்கலம் கொடுத்துருக்கோன்ற எண்ணத்தை ஒரு நாளும் அவங்களுடைய மனசில் பதிய வைக்கிறதுக்காக இப்போ இவங்க கை வச்சிருக்கிறது வக்ஃப் சட்டத்தில். இந்த வக்ஃப் சட்டத்தில் இவங்க கொண்டு வந்திருக்க திருத்தத்தில் மிக முக்கியமான திருத்தங்களை பற்றி நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அண்ணன் ராசா அவர்கள் குரல் எழுப்புறாரு. அதில் அவர் சொன்ன மிக நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்து சமய அறநிலைத்துறை நிறைய கல்லூரிகள் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பழனி அதே போல் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வரக்கூடிய கோவில்களில் அந்த கல்லூரி நிர்வாகங்கள் இருக்கும், அந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு பேராசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஒரு இஸ்லாமியர் அவருடைய படிப்பின் மூலமாக அதன் அடிப்படையில் அவர் பேராசிரியர் பதவிக்கு அப்ளை பண்ணுறாரு. அவருக்கு பதவி கொடுக்கப்படுறப்ப, அதாவது போஸ்டிங் கொடுக்கப்படுறப்ப, இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி வகையறாக்கள், சங்கிகள் எல்லாரும் சேர்ந்து எப்படி எங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே வரக்கூடிய கல்வி நிறுவனத்தில் எங்கள் காசில் இருக்கக்கூடிய கல்லூரியில் நீங்கள் எப்படி இஸ்லாமியரை நியமிக்கலாம் அப்படின்னு சண்டை போட்டிங்க. இதை நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அண்ணன் ராசா கேட்குறாரு. சண்டை போட்டையில் இப்போ வக்ஃப் சட்டத்தில் வக்ஃப் போர்டில் இஸ்லாமியர் அல்லாத நான் முஸ்லிம்ஸையும் நீங்கள் மெம்பராக சேர்த்துக்கலாம், உறுப்பினராக சேர்த்துக்கலான்னு சொன்னால் இது எப்படி நியாயமாகும்? இப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், அவர்களுக்கு ஒரு சட்டமா? அப்போ பெரும்பான்மை இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களால் ஒரு அச்சுறுத்தல் வந்துருச்சுன்னு எப்படி ஒரு பொய்யை கிளப்புகிறார்களோ, அதே போல் வக்ஃப் சட்டத்தின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலங்கள்லாம் சூறையாடப்படுதுன்னு அடுத்து கிளப்புவாங்க. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த மசூதிகளை எல்லாம் இங்கே இவர் பிறந்தாரு, அவர் பிறந்தாரு, அவர் கால் பட்டுச்சு, கைப்பட்டுச்சுன்னு சொல்லி அந்த மசூதிகளை இடித்து தரைமட்டமாக்கி அங்கு கோவில்களை நிறுவக்கூடிய அட்டூழியத்தை பிஜேபி அதை ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இது வக்ஃபுக்கு வர வேண்டிய சொத்தா இல்லையான்னு ஆய்வு பண்ணணுமா? அதை யார் ஆய்வு பண்ணுவான்னு கேட்டால், அந்த உரிமையை அரசின் கட்டுப்பாட்டில் குறிப்பாக மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க. அவர்கள் இந்த மனநிலையில், இந்துத்துவ மனநிலையில் இருக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இல்லை இந்த சொத்து உங்களுக்கு பாத்திரமானது கிடையாது, வக்ஃபுக்கு வர வேண்டிய சொத்து கிடையாது அப்படின்னு அதை அரசு கையகப்படுத்திக்கலாமா? அப்போ யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் எந்த காரணமும் சொல்லாமல், முகாந்திரமும் சொல்லாமல் வக்ஃபினுடைய சொத்துக்களை கையகப்படுத்தக்கூடிய, மசூதிகளை இடிக்கக்கூடிய இது போன்ற ஆட்சியாளர்கள் நாளைக்கு கணக்கு வழக்கே இல்லை, இதுக்கு ஆவணமே இல்லைன்னு சொல்லி எதை வேண்டுமானாலும் இந்த சொத்துக்களை செய்யக்கூடிய உரிமையை பிஜேபி அரசு தன் கையில் எடுக்கிறது. மூணாவது மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையில் யாராவது ஒரு இஸ்லாமியரை இவங்க பணி அமர்த்தினாங்கன்னா எவ்வளோ பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கு இந்த பிஜேபி தயாராக இருக்குது. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. போன 2 வாரத்துக்கு முன்னாடி கோவிலில் அறங்காவலராக ஒரு இஸ்லாமியரை நீங்கள் பதவி இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி, யாருங்க அப்படின்னு கேட்டால் அவர் பேர் இஸ்லாமிய பெயர், நரிஷ்கான் அப்படின்ற பேரில் இருக்காரு அப்படின்னு. இல்லையே அப்படின்னு போய் தேடி பார்த்தா அதுக்கு பிறகு உண்மை தெரியுது, அவருக்கு வைத்தியம் பார்த்தவங்களுடைய பெயர் ஒரு இஸ்லாமியர், அவருக்கு வைத்தியம் பார்த்தவர் ஒரு இஸ்லாமியர், அந்த நன்றி உணர்வுக்காக அவருக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒரு மதச்சார்பற்ற தன்மையாக இருக்கிறது. பிறப்பின் மூலமாக நான் ஒரு இந்துவாக இருக்கலாம், நான் இந்துன்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கலாம்,
ஆனால் ஒரு இஸ்லாமியரால் எனக்கு ஒரு உதவி கிடைக்குதுன்றப்ப அந்த இஸ்லாமியருக்கு நன்றி உணர்வோடு அவருடைய பெயரை நான் வைக்கிறேன். இதை வந்து எப்படியாவது கலவரம் பண்ணிடலான்னு ஹெச் ராஜா போன்றவர்கள் துடித்த போது அதை தமிழ்நாடு அந்த மதக்கலவரத்தை தடுத்து நிறுத்தியது. அப்போ ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் இந்த புரிதல் இருக்கிறதுனால நம்ம மதக்கலவரத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம். நீ தமிழ்நாட்டில் இதனால தானே தடுத்து நிறுத்துற, மற்ற மாநிலங்களில் நாங்கள் வக்ஃப் சட்ட திருத்தத்தின் மூலமாக கலவரத்தை தூண்டிடுறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்து கலவரத்தை தூண்டி பாபர் மசூதியை இடித்தது போல சட்ட அங்கீகாரத்தோடு பல இஸ்லாமிய வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வேலையில் இறங்கி இருக்கிறது பிஜேபி. அதற்கு பெயர்தான் வக்ஃப் சட்ட திருத்தம். இப்போ நாடாளுமன்றத்தில் அண்ணன் ராசா அவர்கள் கேட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, இதை மட்டும் நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா என் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன், எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுறேன்றாரு. என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய அறிவாளிகள் கேட்குறாங்கல்ல, நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது, அதற்கு பிறகும் எப்படி நீங்கள் இது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்க? விவாதம் நடந்து ஓட்டெடுப்பு நடந்து வாக்கெடுப்பு நடந்து அதுக்கு பிறகு தானே இந்த சட்டம் வந்திருக்கு. இதை எப்படி நீங்கள் நாடாளுமன்ற ஜனநாயகம் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். நாடாளுமன்ற நிலைக்குழுவில் எதிர்க்கட்சிகள் நிறைய வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிரான கருத்துக்களை, ஆய்வுகளை இதுதாங்க நடக்கும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கொடுக்குறாங்க. ஆனால் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் விவாதிக்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட எதிர்க்கட்சிகளுடைய கருத்துகளோ ஆய்வுகளோ எதையுமே இவங்க கணக்கில் எடுத்துக்காம நேரடியாக ஒன்றிய அமைச்சர் வேறு விதமாக வக்ஃப் சட்ட திருத்தத்தை பற்றி பேசுகிறாரு. இதை அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, வக்ஃப் சட்டத்தில், அதாவது வக்ஃப் போர்டில் நான் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பார்கள், ஆனால் வக்ஃபினுடைய சொத்துக்களை பற்றி இஸ்லாமியர்கள் முடிவெடுக்க மாட்டாங்க. இது என்ன நீங்களே சொல்லுங்கள். ஒரு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத முஸ்லீம் அல்லாதவர்கள் நியமிப்பாங்களாம், ஆனால் மத உரிமையில் அவங்க தலையிட மாட்டாங்களாம். இதுவே மத உரிமையில் தலையிடுறது தானே. நாளைக்கே தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் முஸ்லீம் அல்லாதவர்கள், அதாவது இந்துக்கள் அல்லாத முஸ்லீம்களும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதே மத உரிமையை நீங்கள் இதில் முடிச்சு போடுவீங்களா? அதை ஏற்றுப்பீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதை தான் அண்ணன் ராசா கேட்டார். நாடாளுமன்ற நிலைக்குழுவில் நாங்கள் பேசியதற்கும் ஒன்றிய அமைச்சர் சொல்லக்கூடிய கருத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. நாடாளுமன்ற நிலைக்குழுவில் எதிர்க்கட்சிகள் சொன்ன கருத்தும் ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடிய கருத்தும் ஒன்று அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டா நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன். அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. கடைசியாக முடிக்கிறப்ப அவர் சொன்னார், ஆர்எஸ்எஸ் அப்படின்ற தத்துவத்தின் பேரில் நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, மதத்தையும் ஆட்சியையும் ஒருபோதும் நீங்கள் கலக்கக்கூடாது, மதத்தையும் அரசையும் நீங்கள் கலந்து செய்தால், மதத்தையும் அரசையும் சேர்த்தால் எந்த ஆட்சியுமே உருப்பட வழி கிடையாது, நீங்கள் ஆர்எஸ்எஸின் பக்கம் செல்லாதீர்கள், மக்களின் பக்கம் நில்லுங்கள்னு சொன்னார். இன்றைக்கு சட்டமன்றத்தில் மிக தெளிவாக ஏற்கனவே வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றம், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். இன்னைக்கு குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், அதாவது தமிழ்நாடு அரசு வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை இல்லை. நாளைக்கு நீங்கள் எதனால் கையில் எடுப்பீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி நாட்டை சீர்குலைப்பதற்கான எல்லாவற்றையும், நிம்மதியை, அதாவது ஒரு பொது அமைதியை சீர்குலைக்கக்கூடிய எல்லா வேலையும் ஒரு அரசு செய்யும்னு சொன்னால் அதை பார்த்துட்டு நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது, உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தில் 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தி நள்ளிரவில் அப்படி ஒரு அவசரமாக இந்த சட்ட திருத்தத்தை நள்ளிரவில் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்கள் யோசிங்க. அதே போல்தான் மணிப்பூரில் பிரசிடென்ட் ரூல், குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு நள்ளிரவு 2:30 மணிக்கு இவங்க முடிவை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த விவாதத்திற்கும் மணிப்பூர் பிரச்சனையை எடுக்காமல் கொண்டு வராங்க. அதை எதிர்த்தும் நாடாளுமன்றத்தில் சகோதரி கனிமொழி அவர்கள் மிகப்பெரிய போர்க்குரலை எழுப்பியிருக்காங்க. அதில் அவர் கேட்ட ஒரு கேள்வியும் மிக முக்கியமானது. எத்தனை முறை இதே நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் பிரச்சனையை பேசுங்கன்னு நாங்கள் கேட்டிருப்போம், விவாதத்துக்கு கொண்டு வாங்கன்னு நாங்கள் கேட்டிருப்போம், அறிக்கை கொடுத்துருப்போம், நோட்டீஸ் கொடுத்துருப்போம். அப்பெல்லாம் நீங்கள் எதை பற்றியும் பேசாமல் நள்ளிரவு 2:30 மணிக்கு விவாதத்திற்கே கொண்டு வராமல் மணிப்பூர் பிரச்சனையை பற்றி பேசி முடிக்க வேண்டிய தேவை என்ன? அப்போ மக்களினுடைய குரல் உங்கள் காதுகளுக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால தானே இப்படி அவசரமாக கொண்டு வரீங்க அப்படின்ற குரலை எழுப்பி இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்த்தால்
மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி இந்தியாவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது ஃபாசிச பிஜேபி. இதை நினைத்து பார்ப்பதற்கு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கலாம். ஜனநாயகம், அரசமைப்பு சட்டம், செக்யூலர்னு சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற தன்மை, இது எல்லாவற்றிற்கும் மூடு விழா நடத்திவிட்டால் அடுத்து இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் அப்படின்னு நம்ம யாரை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவர்களுக்கும் ஆபத்தானவர்களாக இந்த பிஜேபி திரும்பும், மாறும். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஜனநாயக கடமை அனைவருக்கும் இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய செய்திகளை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நன்றி.